அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்துகிறேன். இங்கு நாம் இந்த தலித் கிறிஸ்தவர்களை எஸ்சி பட்டியலில் இணைக்க வேண்டிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்ன தலித் கிறிஸ்தவர்கள், தலித் இல்லாத கிறிஸ்தவர்கள் என்று இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு உரிமைகள் எப்படி மறுக்கப்பட்டதுன்னு எனக்கு முன்னால் பேசினவங்க எல்லாம் ரொம்ப அழகாக பேசுனாங்க. கிறிஸ்தவத்தில் ஜாதிய கட்டமைப்புங்கிறதே கிடையாதுங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன் ஒரு 5 நிமிஷத்தில். ஏன்னா 2000 வருடங்களுக்கு முன்னக்கூட்டி புனித பவுல் என்கிறவர் அவருடைய இந்த பரிசுத்த வேதாகமத்தில் திருவிவிலியத்தில் கலாத்தியர்ங்கிற நாட்டு மக்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அதில் 3வது அதிகாரம் 28வது வசனம்னு நினைக்கிறேன். ஆணென்றும் பெண்ணென்றும் யூதனென்றும் கிரேக்கனென்றும் இங்கே எந்த பாகுபாடும் கிடையாது. அப்படி சொல்லப்பட்ட ஒரு மதத்தை பின்பற்றுகிற ஒரு வாழ்வை, கிறிஸ்து இயேசுனுடைய வாழ்வை பின்பற்றுகிற எங்களுக்கும் தலித் கிறிஸ்தவர்கள், தலித் அல்லாத கிறிஸ்தவர்கள் கணக்கே கிடையாது. இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, எங்களுடைய பிறப்புரிமை, அதாவது தலித் கிறிஸ்தவர்கள், தலித் அல்லாத கிறிஸ்தவர்கள்னு இவங்க எப்படி பட்டியல் போடுறாங்கன்னா, மதத்தின் அடிப்படையில் இந்து மதத்தில் வர்ணாசிரம அடிமைகளாக இருக்கிறவங்களுக்கு சலுகைகளை கொடுத்து, எனக்கு முன்னால் பேசின விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வழக்கறிஞர் நம்ம சகோதரர் அர்ஜுன் அவர்கள் அழகாக சொன்னாங்க. என்னன்னா, இந்து மதத்திலேயே இன்னும் அடிமைகளாகவே வாழணும்னு சொல்லி இவங்க இந்த இந்துவா இருக்கிற தலித்துகளுக்கு சலுகைகளை கொடுக்குறாங்க. இந்த கிறிஸ்தவ மதத்துக்கும் சாதிய கட்டமைப்புக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா இந்த கிறிஸ்து இயேசுனுடைய உபதேசமே அப்படிப்பட்டது. 2000 வருடங்களுக்கு முன்னே ஆண்களுக்குரிய உரிமை, ஆண்களும் பெண்களுக்கு இணையானவர்கள்னு வேதம் சொல்லுது. என்னன்னா, இங்க நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த திருவிவிலியம் என்னத்தெல்லாம் சொல்லுதுன்னா, இன வேறுபாடு இங்க கிடையாது. மொழியின் அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையோ, நாட்டின் அடிப்படையோ இங்க எந்த பாகுபாடும் மனிதர்கள்ட்ட கிடையாதுங்கிறது தான் இந்த கிறிஸ்தவம் காலங்காலமா சொல்லிக்கிட்டு வருது. அதை பின்பற்றி அதை போதித்து கொண்டு இருக்கிறவங்க தான் இங்க அமைதி அமர்ந்திருக்கிற அருள் தந்தையர்கள். இவங்களுடைய வெள்ளை அங்கிகள் பல இருதயங்களுடைய கருப்பு அழுக்குகளை கழுவி இருக்குது. நீங்க தெரிஞ்சுக்கணும், இங்க உட்கார்ந்து இருக்கிற எந்த அருள் தந்தையர்களும் தலித்துகள் கிடையாது. நீங்க இந்த சமூகத்துல மனிதர்களுக்கு நடக்கிற எல்லா ஏற்ற தாழ்வுகளுக்கும் எந்த மதத்தை சார்ந்த எந்த தலைவர்களும் சரி, எந்த மதத்தை சார்ந்த மத போதகர்களும் சரி வந்து தெருவில் அமர்ந்து போராடிய வரலாறே கிடையாது. ஆனா இந்த அருள் தந்தையர்கள் மட்டும்தான் இந்த இனத்துக்குன்னு கிடையாது, ஒடுக்கப்பட்ட இந்த பட்டியலினத்தில் இருக்கிற தலித் கிறிஸ்தவர்களுக்குன்னு கிடையாது, தலித் அல்லாத கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் இவங்க போராட வருவாங்க. கிறிஸ்தவர்களே இல்லாம மனித மாண்பு அங்க மீறப்படுதுன்னா அவங்களுக்கும் இவங்க போராட வருவாங்க. இவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. அதனாலதான் இவங்களை நாங்க ஃபாதரியார் அப்படின்னு கூப்பிடுறோம். ஃபாதர்ஸ்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு அப்பா ஒரு அம்மா தான். ஆனா இந்த அருள் தந்தையர்கள் அதே மாதிரி ஃபாதர்ஸ்களுக்கு ஒரு குடும்பம் தான் இருக்கும். இவங்களுக்கு ஒவ்வொரு திருச்சபையிலையும் 1000 2000 குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பத்தினுடைய நல்வாழ்வை பத்தி யோசிக்கிறது தான் இவங்களுடைய வேலை. அந்த குடும்பத்தில் எந்த ஜாதிக்காரன் வந்து உட்காந்துருக்கான், இந்த ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரன் பார்க்கறது பழக்கம் கிடையாது. இவர்கள் அது மட்டும் இல்லாம மதமே பார்க்காம மனித மாண்புக்கு எதிராக எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் நீங்க ஒரு ஃபாதிரியாரை பார்க்கலாம். பழைய 500 ரூபா நோட்டு கதையை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பழைய 500 ரூபாய் நோட்டை இந்த அரசு வேணுக்குனே தடை பண்ணோன்னா நான் நினச்சேன், சரி ஒரு 2000 ரூபா நோட்டு போட்டாங்க, அதையும் நிப்பாட்டாங்க. சரி ரைட்டு, ஒரு 5000 ரூபா நோட்டு போட போகிறாங்கன்னு நினச்சேன், அதுவும் போடாமல் இருக்குது. அது என்ன கான்செப்ட்னு தெரில. ஆனால் அந்த 500 ரூபா நோட்டை ஒழித்ததில் ஒரு மாபெரும் அரசியல் இருக்குது. அது என்னன்னா, இந்திய சுதந்திரத்திற்காண்டி நாங்கள் அப்படி போராடணும் இப்படி போராடணும், இந்த கிறிஸ்தவ மதம் என்ன போராடினுச்சுலாம் கேள்விகள் கேட்பாங்க. பலர் பேசுவாங்க, இந்த கிறிஸ்தவ மதத்தின் மூலியமா என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்காங்க, இந்திய சுதந்திரத்துக்கு என்ன போராட்டம் பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து வந்த பாதிரியார்கள் இந்த வெளிநாட்டு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்தியர்களுக்காக குரல் கொடுத்த நிறைய வரலாறுகள் இருக்குது. அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்குது. அந்த 500 ரூபா நோட்டை பார்த்தீங்கன்னா 8வது இடத்துல ஒரு பாதிரியார் தண்டி யாத்திரைக்கு காந்தியடிகள் முன்னால போவாங்க.
அவங்கள்ல இருந்து 8வது இடத்துல ஒரு ஃபாதிரியார் போவார் கூட. அதுதான் அந்த வரலாறு. 500 ரூபாய் நோட்டு, இப்போ உள்ள நோட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், சம்பந்தமில்லாத 500 ரூபாய் நோட்டு. பழைய 500 ரூபாய் நோட்டு சுதந்திரத்தினுடைய தண்டி யாத்திரையினுடைய அடையாளத்தை அங்க சிம்பிளா இருக்கும். அதே இடம் டில்லியில இருக்குது, அந்த நினைவு சின்னம். அந்த சின்னத்தை நீங்க நேரில் போய் பார்த்தா தெரியும். அதுல ஒரு பாதிரியார் இருப்பார். இந்த சுதந்திரத்திற்காக, மனித மாண்பினுடைய மீட்புக்காக இந்த வெள்ளை அங்கிகள் என்னென்னலாம் போராட்டம் பண்ணியிருக்குங்கிறது இந்த தமிழக மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் கண்டிப்பா தெரியும். இவங்க செஞ்ச தியாகங்கள் தான் இன்னைக்கு இந்த தலித் மக்களுக்காண்டி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த தலித் கிறிஸ்தவர்களுடைய உரிமைகள், பிறப்புரிமை மறுக்கப்படுது. நான் இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிறேன். கிறிஸ்தவனா இருக்கிறனால என்ன பிசி லிஸ்ட்ல சேர்த்துட்டாங்க. பிசி லிஸ்ட்ல அரசு சேர்த்துட்டு, ஆனா இங்க அங்கீகரிக்கப்பட்ட, ஆனா என்ன இவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, நான் எந்த சமூகத்தை சேர்ந்தவனோ அந்த சமூகமா தான் என்ன பாக்குறாங்க. என்ன ஒரு பிசியா பாக்குறது இல்லை. எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை. நான் டக்குன்னு அடுத்த இடத்துக்கு நான் போல. இன்னைக்கு இந்த அரசு திட்டமிட்டே இந்த பட்டியல் இனத்தில் இந்த கிறிஸ்தவர்களை இணைக்காம இருக்கிறதுக்கு மெயின் காரணம், ஏன்னா இங்க இருக்கிற சாதிய வன்மங்களும் இங்க இருக்கிற படிநிலை கட்டமைப்பையும் உடைக்காம பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அவ்வளவும் செய்யும். ஆனா அந்த கிறிஸ்தவம் இன்னைக்கு நேற்று கிடையாது. இந்த வெள்ளை அங்கிகள் பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கு. அதனாலதான் இவர்களுக்கு கிறிஸ்தவர்களை எப்பொழுதுமே இங்க பாதிரியார்களையும் சர்ச்சையில் நடக்கிற பிரச்சனைகளும் பெருசா பேசப்படுது. ஆனா இவர்களுடைய அன்பு கருணையினாலதான் இன்னைக்கு இந்த இந்தியாவில் சமநிலை கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, விசேஷம் ஒரே ஒரு மேட்டரை சொல்லிட்டு முடிச்சிடறேன். என்னன்னா, போன வருடம் இதே இடத்துல இந்த போராட்டம் நடந்துச்சு. அப்போ நம்ம மணிப்பூர் பிரச்சனை பற்றி பேசியிருக்கோம். மணிப்பூரில் கொல்லப்பட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்களாக இருந்ததுனால மட்டும்தான் இந்த இந்தியாவினுடைய பூர்வீக குடிகளாகிய இந்த கிறிஸ்தவர்கள், நாங்க வெளிநாட்டுல இருந்து இங்க கப்பல்ல வந்து இறங்கல, நாங்க வெளிநாட்டுக்காரங்க கிடையாது. நாங்க இந்த மண்ணின் மைந்தர்கள், இந்த மண்ணுக்குரியவங்க, இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து இங்கேயே இருந்து சாவறவங்க. தலித்துகள் யாரும் வெளிநாட்டுல போய் பெரிய லெவல்ல செட்டில் ஆகல. செட்டில் ஆக தெரியாது எங்களுக்கு, இந்த ஊரை விட்டா எங்கேயும் போக தெரியாது. அப்படிப்பட்ட இந்த மக்கள் இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை இவர்கள் மூலியமாய் புரிந்து கொண்டு இப்பொழுது எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, எங்களுடைய உரிமைக்கு இங்கு அமர்ந்திருக்கிற அருள் தந்தையர்கள் எங்களை ஊக்கப்படுத்தி இந்த இடத்துக்கு அமர வச்சு எங்களுடைய உரிமைக்காண்டி இன்னைக்கு நாங்க போராடிட்டு இருக்கிறோம். இதை பார்க்கிறவங்களுக்கு, கேட்கிறவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்னப்பா தலித்து, கிறிஸ்தவர்கள் என்னப்பா இது அப்படின்னு நினைக்க தோணும். நாங்கள் ஜாதி பார்க்கிறவர்கள் கிடையாது என்பதை பதிய வைத்துக் கொண்டு என்னை பேச வைத்ததற்கு மதிப்புக்குரிய யூஜின் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.